பக்தியின் சந்ததினா என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஆண்டவரே இறங்கி செய்வாரு. இஸ்ரேல் ஜாக்கஸை பத்தி எனக்கு இப்ப கவலையே கிடையாது. இஸ்ரேல் ஜாக்கஸை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆண்டவரே அவனுக்கு இறங்கி செய்வாரு. இது என்ன பண்ணணும்னா இது உங்களுக்கு புரியணும், வேற எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு புரியணும், கூட இருக்கிறவங்களுக்கு புரியணும், உங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு புரியணும். இதுதான் திஸ் இஸ் த ரைட் கிறிஸ்டியன் லைஃப். அவனுங்களை பத்தி நான் எதுவுமே கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அவனுக்கு விட்டா கூட அவனுக்கு போய் ஆளாயிடுவானு. ஏன்? பக்தியின் சந்ததி என்று சொன்னா கடவுளே அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாரு. ஆண்டவரே இறங்கி செய்ய, ஆண்டவரே அவனை ஆபரேட் பண்ணி அவனை புரிய வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு. அதுதான் பக்தியின் சந்ததியினுடைய ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு செய்யறாரா? யாக்கோபு என்ன பண்றான்? அம்மாவுடைய பேச்சை கேட்டு அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறான். சகோதரன் வர வேண்டியது அது சும்மா பரிசுத்த ஆவியினர். ரெபேக்கால் சொன்னா பரிசுத்த ஆவியினர் அடையாளம் சும்மா இல்ல, கரெக்டா. ஏன்னா அவன் வந்து இது உதவக்கார மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கிறான். யாரு? வனசஞ்சாரியாவும் தாய் தகவல் துக்கத்தை தரணும்னா அவன் அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏசா அந்த இடத்துல அவனுக்கு வந்து என்ன கிடையாது, ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு நியமிச்சிட்ட போல அம்மா. உடனே தான் கூடார வாசியா இருக்கிற யாக்கோபு தெரிந்து கொள்றான். அம்மாவுடைய பேச்சு அப்படியே கேட்கிறான், சரண்டர் பண்றான். சும்மா இல்ல, ஒரு நீதிக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அல்லேலூயா. ஒரு தாய் என்பவள் நீதிக்கு உட்பட்டவள். ஒரு தாய் என்பவள் நீதியினுடைய திட்டத்திற்கு உட்பட்டவள். நீதியினுடைய திட்டத்தின்படி தன் மகளை நடத்துகிறவள் தான் தாய். எங்க அம்மா செய்த, அதுதான் சொல்லுவேன், எங்க அம்மா செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயேசுவை எனக்கு காட்டினதுதான். எங்க அம்மா எனக்கு அது செய்யல இது செய்யலன்றதெல்லாம் நான் யோசித்து பார்க்கறதுக்கு எதுவும் கிடையாது. சொல்றேன், ஒரு மாம்சமா சொல்றேன். எங்க அம்மாவுடைய பலத்துக்கு மீறி எனக்கு செய்தாங்க, அது வேற விஷயம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி செய்த ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா இயேசு எனக்கு காட்டிட்டு போனாங்க. அல்லேலூயா. இயேசு தாண்டா மெய்யான தெய்வம் சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு போனாங்க. மிகவும் பக்தியான தாய் எங்க அம்மா, சும்மா கிடையாது. ஒரு இஷ்ட தெய்வத்தை ஆராய்த்து கொண்டு விளக்கு போட்டுன்னு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை விரதம் வந்து விளக்கு போடுற பக்தியான தாய் எங்க அம்மா. சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவ்வளவு வைராக்கியமான ஆளு. ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு வேதனை வந்த போது அந்த வேதனையில இருந்து யாரும் காப்பாற்ற முடியல. ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் வித்தியாசமா பாக்குறான், இது என்ன வியாதின்னு பாக்குறான். எங்க அம்மாவுக்கு மூஞ்சி ஃபுல்லா அப்படி பொட்டு பொட்டா வந்துச்சு. எப்போவாது ஹாஸ்பிட்டலே கிடையாது, அவங்க போய் ஃபுல்லா அதுல அலைஞ்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் எங்கெங்கயோ போய் சுத்தி என்னென்னோ பண்ணி ஒரு சர்ச்சு, சின்ன சர்ச்சு, வீட்டு பார்த்துட்டு சின்ன சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண அந்த பாஸ்டர் எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அந்த எண்ணெயை போட்ட உடனே சரியா போச்சுங்க. இது என்ன? அப்பதான் எல்லாத்தையும் எங்க அம்மா மனசுல இருந்து தூக்கி போட்டாங்க. அவங்களால நாங்க இருக்கிறதால என்ன பண்ண முடியல, வீட்டுல இருந்து தூக்கி போட முடியல. ஆனா நான் என்ன ஆண்டவர் ரசித்தார்ல எங்க அம்மா மூலியமா, அப்ப நான் எல்லாத்தையும் வீட்டுல இருந்து தூக்கி போட்டேன். அவங்க மனசுல இருந்து தூக்கி போட்டாங்க எல்லாத்தையும் அன்னைக்கு. சும்மா கிடையாது, அவ்வளவு பக்தியான பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்தால சும்மாவா? அவ்வளவு பக்தியா போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் போய் நடந்து போயிட்டு விளக்கு போட்டு வராங்க தன் இஷ்ட தெய்வத்துக்கு. தெய்வங்களை கும்பிட்டாச்சு, டாக்டர்களை பார்த்தாச்சு. அவங்களுக்கு இருக்கிற அந்த சரீரத்துல இருக்கிற அந்த வேதனை வாழ்க்கை விட்டு போல. ஒரு சின்ன ஜபம் என்ன ஜபம் பண்ணி கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதை போட்டா சரியாயிடுச்சு. அதுலதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்க அம்மா வந்துச்சு. அந்த பிடிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு புரிய வச்சாங்க. அதுதான் பெரிய விஷயம். எங்க அம்மா வந்து ஆலயத்துக்கு போனதுனால எனக்கு பிரச்சனையா இருந்தது. என்னடா இது, பாஸ்டர் எல்லாம் வராங்க நைட்ல, இந்த கேரள வந்து கேரள் ரவுண்ட் வந்து என்ன பண்ண நைட்ல தூங்கும் போது தட்டுவாங்க, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, புரிந்து கொள்வதற்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவ்வளவுதான். அந்த டேர்னிங் பாயிண்ட கொண்டு நான் என்ன பண்ணணும், தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும். என்னுடைய காரியங்களை ஆண்டவர் புரிந்து கொள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கிறாரு. எதுக்கு? நான் அவரை நான் புரிந்து கொள்ளன்றதுக்காக. என்னுடைய காரியத்தை நான் நிக்க கூடாது. என்ன எதுக்கு பிடிக்கிறாருன்னா, அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன் பிடிக்கிறாருன்னா, நான் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்னுடைய விஷயத்துல நான் அப்படியே தொடர்ந்து நிக்க கூடாது. என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தெளிவா சொல்ற, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.